விருச்சிகம் ராசி குருபெயர்ச்சி பலன் 2026. விருச்சிக ராசிக்காரர்களே, 2026 குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சாதாரண மாற்றத்தை அல்ல, முழு வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த காலமாக இருக்கப் போகிறது. கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்தது என்ன தெரியுமா? மனதில் சொல்ல முடியாத அழுத்தம், நம்பியவர்களிடமிருந்து பிட்ரேல், எமோஷனல் பெயின், உழைத்தும் டிலேட் சக்சஸ். வெளியே இருந்தாலும் உள்ளுக்குள் சைலண்ட் ஸ்ட்ரகிள். ஆனால் இந்த குருபெயர்ச்சிக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த யோகங்கள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கப் போகின்றன. குறிப்பாக இந்த வருடத்தின் 2ஆம் பாதியில் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை கம்ப்ளீட்லி மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிறது. அதனால்தான் இந்த பலனை முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் ஒரு முக்கியமான காலம் உங்களை மாற்றப் போகிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருபகவான் முதலில் 7ஆம் இடத்தில் இருந்து பின்னர் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு நகரப்போகிறார். ஜோதிடத்தில் 7ஆம் இட குரு என்பது திருமணம், பார்ட்னர்ஷிப், பப்ளிக் இமேஜ், ரிலேஷன்ஷிப் growth, சோஷியல் சப்போர்ட் இவற்றை அதிகரிக்கும். கடந்த சில வருடங்களாக இருந்த உறவுகள் இப்போது கிளாரிட்டி பெற ஆரம்பிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல அலையன்ஸ் வர வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலம் பெரிய growth கிடைக்கலாம். இதுவரை தனியாக போராடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சியின் ஹிடன் சேலஞ்ச் அஷ்டம குருவில்தான் இருக்கிறது. குரு 8ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு வாழ்க்கையில் சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் அஷ்டம குரு மனிதனின் ஈகோ மற்றும் பழைய வாழ்க்கையை உடைத்து புதிய பாதைக்கு கொண்டு செல்வார். அதனால் சிலருக்கு ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபைனான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங், ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உருவாகலாம். ஆரம்பத்தில் இது ஃபீல் ஆகலாம். ஆனால் லேட்டர் அது பிளெஸிங் என்பதை புரிந்து கொள்வீர்கள். சனி தற்போது 4ஆம் இடத்தில் இருப்பதால் மன அமைதி சில நேரங்களில் குறையலாம். ஜோதிடத்தில் 4ஆம் இட சனி எமோஷனல் ஹெவினஸ் தருவார். வீட்டில் இருந்தும் மனசு அமைதியாக இருக்காது. எல்லாம் இருந்தும் ஏதோ மிஸ்ஸிங் என்ற ஃபீலிங் வரும். அதோடு செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி என்பதால் ஆங்கர் மற்றும் இம்பேஷன்ஸ் அதிகரிக்கலாம். அதனால் இந்த குருபெயர்ச்சியில் எமோஷனல் கண்ட்ரோல் மிகவும் முக்கியம். இப்போது கரியர் பற்றி பார்க்கலாம். குரு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது பப்ளிக் டீலிங் மற்றும் கம்யூனிகேஷன் மூலம் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். குறிப்பாக பிசினஸ், பாலிடிக்ஸ், சைக்காலஜி, ரிசர்ச், மெடிக்கல் ஃபீல்ட், இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ஒர்க் இவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல growth இருக்கும். சிலருக்கு ஃபாரின் கிளையண்ட்ஸ் அல்லது அவுட்சைட் சப்போர்ட் மூலம் லாபம் கிடைக்கும். ஆனால் குரு அஷ்டம இடத்திற்கு சென்ற பிறகு வேலை மற்றும் பிசினஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலாம். சிலர் பழைய வேலை விட்டு புதிய பாதைக்கு செல்லலாம். பணம் ரீதியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் மணி ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். பழைய டியூஸ் கிடைக்கலாம். ஆனால் அஷ்டம குரு காலத்தில் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கூட அதிகரிக்கலாம். குறிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ், லீகல் மேட்டர்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இவற்றில் பணம் செலவாகலாம். ஆனால் இந்த டிரான்சிட் லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி உருவாக்கும். ஆரம்பத்தில் லாஸ் போல தெரிந்த விஷயம் லேட்டர் பெரிய கெயின் ஆகஸ்ட் மாறும். ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்கும்போது இந்த குருபெயர்ச்சி மிகவும் கார்மிக் பீரியட். ஃபேக் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். உண்மையான பாண்டிங் மட்டும் நிலைத்து நிற்கும். சிலருக்கு பாஸ்ட் லவர் மீண்டும் வர வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு எமோஷனல் மேச்சூரிட்டி மிகவும் அவசியம். சந்தேகம் மற்றும் ஓவர் பொசசிவ்னஸ் ஐ பாதிக்கக்கூடும். உடல்நல ரீதியாக பிபி ஃப்ளக்சுவேஷன், பாடி ஹீட், ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இவற்றில் கவனம் தேவை. குறிப்பாக ஆங்கர் சப்ரெஷன் அவாய்ட் செய்ய வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபீலிங்ஸ் உள்ளே வைத்துக்கொண்டு சஃபர் பண்ணும் டெண்டன்சி அதிகம். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த குருபெயர்ச்சியில் பிகெஸ்ட் பிரேக் த்ரூ எப்போது? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது
குரு 7ஆம் இடத்தில் முழு பலம் பெற்று செவ்வாய் நல்ல கோச்சாரம் பெறும் காலத்தில் சடன் சக்சஸ் இருக்கும். பலருக்கு மேரிட், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹிடன் வெல்த் கெயின், ஸ்பிரிச்சுவல் growth இவற்றில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கலாம். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? தொடர்ந்து 11 செவ்வாய்க்கிழமைகள் ஆஞ்சநேயர் கோவிலில் வெற்றிலை மாலை சமர்ப்பித்து ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். அதன் பிறகு ஒரு ஏழை மாணவருக்கு நோட்டு புத்தகம் அல்லது உணவு வழங்குங்கள். செவ்வாய் மற்றும் குருவின் இணை அருள் அதனால் அதிகரிக்கும். மேலும் மாதத்தில் ஒருமுறை சிவன் கோவிலில் சிவப்பு மலர் சமர்ப்பித்தால் அஷ்டம குரு தடைகள் குறையும். அதிர்ஷ்ட நிறங்கள் அடர் சிவப்பு, கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய், வியாழன். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீங்கள் இழந்த பவர் மற்றும் கான்ஃபிடன்ஸ் மீண்டும் திரும்ப வரப்போகிறது. சிலருக்கு இது வாழ்க்கையின் மறுபிறப்பு மாதிரி இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் ஜெய் ஆஞ்சநேயா என்று எழுதுங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மறைந்திருந்த ராஜயோகம் திறக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம்.